நான் உங்களுடன் தமிழச்சி. முகம் தெரியாத நபர் உயிரை பணையம் வச்சு நம்ம பசி ஆத்துறதா? ஆமாங்க. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ஃபுட் டெலிவரி பண்றவங்கள பத்தி தான். உட்கார்ந்த இடத்துல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ற நம்ம ஃபுட் ஏன் லேட்டா வருதுன்னு கோவப்படுறோமே தவிர்த்து, அவங்க லேட்டா வந்தாலும் பரவாயில்ல சேஃபா வரட்டும்னு நம்ம யாருமே நினைக்க மாட்டேன்றோம். ஏன்னா அவங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் அவங்கள நம்பி மட்டும் தான் இருக்குன்னு நம்ம ஏன் யோசிக்க மாட்டேன்றோம்? இப்ப இருக்கிற இந்த டிராபிக்ல டைமுக்கு ஃபுட் டெலிவரி பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்புறம் ஏன் பேட் ரிவ்யூ குடுக்குறோம்? பேட் ரிவ்யூ குடுக்கறதுனால நம்மளுக்கு எந்த யூசுமே கிடையாது. பட் அவங்களுக்கு எவ்ளோ பெரிய லாஸ்ன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லங்க. கேட் வரைக்கும் வந்த ஃபுட்ட கூட நம்ம கீழ போய் வாங்காம, அவங்கள மேல கொண்டு வந்து தர சொல்றோம். ஒரு தடவ கீழ போய் வாங்குறதே நம்மளுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கே! அப்ப அவங்களுக்கு அதே மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ற நீங்களும் ரோட்ல போகும்போது கொஞ்சம் மெதுவா போகலாமே! நீங்க ஸ்பீடா போறனால ரோட்ல போற மத்தவங்களும் கீழ விழுக அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஏதாவதுன்னா உங்க ஃபேமிலிய பாத்துக்க யாரும் இல்லங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பாத்து மெதுவா போங்க. ப்ளீஸ். உங்க கவனத்த நீங்க நம்பி ஓட்டுற உங்க பைக்கோட பிரேக் மேல மட்டும் வைக்காம, உங்களையே நம்பி இருக்கிற உங்க ஃபேமிலி மேலயும் வச்சு கொஞ்சம் பார்த்து சேஃபா போங்க. டெலிவரியில வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. நைட் டைம் டெலிவரி இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ண அந்த மாதிரி அது சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நைட் டைம்ல 2 மணிக்கு 3 மணிக்கு அந்த மாதிரி டைம்லாம் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையோட போய் முடியும். அதாவது இப்போ நாங்கள் டெலிவரி எடுக்க வர்ற பட்சத்தில் இங்கே சாப்பிட கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னா சில கஸ்டமர் கொஞ்சம் போகாமல் பேசுகிறாங்க. ஃபுட் வந்து எங்க கைக்கு கிடைக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அந்த டைம் வந்து நாங்க வெயிட் பண்ணணும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிழல் கூட இருக்காது, வெயிட்டிங் பிளேஸ் எதுவுமே இருக்காது. பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்குது ஹோட்டல், ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங், அதில் போட மாட்டாங்க. அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி போடுறது தான். ஆனால் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அரசாங்கம் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நைட் டைம் வந்து எங்களை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. இதில் உள்ள வரும்போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்ட்டு எங்களால். அதாவது இதில் ப்ளஸ் அப்படின்னு பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் நிறைய மைனஸ் இருக்கு. டெலிவரி பார்ட்னர்ஸாக போகும்போது கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.